Experts Hospitals. மகாலிங்கம். என்ன கம்ப்ளைண்ட்காக நீங்க இங்க அட்மிட் ஆயிருக்கீங்க சார்? டீஹைட்ரேஷன், சுகர், பிபி எல்லாமே ஜாஸ்தியாக இருந்து வர்றப்போ சுகர் நான் வந்துச்சுங்க. கொஞ்சம் நடுக்கம். இப்போ நீங்க இங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு? 1 week 10 days. சுகர் லெவல் எவ்வளவு குறைஞ்சிருக்குங்க ஐயா? 50% இருக்குங்க. முதல்ல எல்லாம் கைக்கு தாங்கலாம் நடந்துட்டு இருந்தேன். தனியாகவே நடக்கிற மாதிரி பாதம் எரிச்சல் கால் வலி. ஆமாம் அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகிடும். மருத்துவம் நல்ல மருத்துவம், இயற்கை மருத்துவம் நல்ல மருத்துவம். டயபெட்டிக் இன்றைக்கி உலகத்துலேயே ரொம்ப 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 எல்லாரும் பேனிக் ஆகிற ஒரு விஷயம். ஐயோ டயபெட்டிக் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு குரூப். ஐயோ வந்துருச்சே அப்படிங்கிறது இன்னொரு குரூப். ஐயோ வந்துருச்சு, நான் மருந்து எடுத்துகிட்டு இருக்கிறேன், அதுக்கப்புறம் இத்தனை பிரச்சனைகள், எத்தனை டாக்டர் நான் போய் பார்க்க, நியூரோக்கு ஒரு டாக்டரு, கண்ணுக்கு ஒரு டாக்டரு, ஆண்மைக்கு ஒரு டாக்டரு, போஸ்ட் ஓமேகலி பெருசாச்சுன்னா அதுக்கு ஒரு இது, எண்டோக்ரைனாலஜிஸ்ட், ஐயோ ஸ்கின்னுக்கு ஒரு இஷ்யூ, எத்தனை பேரை நம்ம பார்க்குறது, என்ன பண்ணுறதுன்னு அப்படி தெரியாமல் எல்லாருமே ஒரு பயங்கர பேனிக் ஆகிற ஒரு விஷயம் டயபெட்டிஸ். நம்ம சொல்கிறது டைப் 2 டயபெட்டிஸ், டயபெட்டிஸ் மெலிட்டஸ். இது பேன்க்ரியாஸ் தன்னுடைய வேலையை சரிவர செய்யாதனால் வரக்கூடிய அப்நார்மல் மாறுமை குறியீடு அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இதை சித்தர்கள் அந்த காலத்திலேயே மதுமேகம் அப்படின்னு சொன்னாங்க. சர்க்கரை, மதுமேகம் அப்படின்னு பல விதமாக இதை பிரமேகம் அப்படின்னு பலதும் இதை பேர் சொல்லுவாங்க, டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் அதை 8 விதமாக பிரிச்சிருக்காங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி மேஜராக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் 2 தான். மேஜராக தெரிஞ்சுக்கிறது டைப் 1, டைப் 2. டைப் 1 இன்சுலின் டிபெண்டன்ட், இன்சுலின் போட்டு தான் ஆகணும். மிக குறைவாக இன்சுலின் சுரக்கும், இல்லை இன்சுலின் சுரக்காது அப்படி நிலையில் நம்ம இன்சுலினை எடுத்து அந்த பேன்க்ரியாஸ் செய்ய வேண்டிய வேலையை அந்த மருந்து செய்யும். அதை பற்றி நம்ம இதில் வரல. நம்ம சொல்கிறது மேஜராக அதிக ஆட்கள் பாதிக்கப்படுறது டைப் 2. அதான் நீங்கள் என்னன்றது தெரிஞ்சுக்கணும். முதல் விஷயம், நான் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம், ஃபஸ்ட்டு விஷயம், மருத்துவம் அப்படிங்கிறது வெறும் மருந்தை சார்ந்த விஷயம் கிடையாது. ஒரு மருத்துவர் உங்களுக்கு மருந்தை மட்டும் கொடுத்தாருன்னா உங்கள் நோய் குணமாகாது. நிறைய பேர் காமெடியாக சொல்லுவாங்க, நான் டயபெட்டிக் இருக்குது ஆனால் கண்ட்ரோலில் வச்சுருக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி காலையில் மருந்து எடுத்துக்கிறேன், நைட்டு மருந்து எடுத்துக்கிறேன், கண்ட்ரோலில் வச்சுக்கிறேன். இது உண்மையாகவே ஒரு காமெடியான ஒரு விஷயம். ஏன்னா மருந்து எடுத்துட்டிங்கன்னா அந்த நோய் குணமாக இருக்கணும், மருந்து நிறுத்தினாலும் வரக்கூடாது. ஸோ இந்த கண்டிஷனை தான் நான் டயபெட்டிக் கண்ட்ரோலாக வச்சுருக்கேன்னு சொல்லணும். பொதுவாக நீங்கள் ஒரு விஷயத்தை உங்களையே நீங்கள் கேள்வி கேட்டுக்கோங்க. நாம் டயபெட்டிக் வந்தது, அதுக்கப்புறம் மருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த மருந்து போக 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 அதிகமாகிட்டே வரதை பார்க்குறோம். இந்த டோஸ், அந்த வீரியம் அதிகமாகிட்டே வரும். நம்ம 250 mg எடுத்துருப்போம், அப்புறம் 500 mg எடுப்போம், அப்புறம் 1000 mg எடுப்போம், இன்சுலின் போயிடுவோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ராவல் தான் உங்களுடைய டயபெட்டிக்கோடைய அந்த ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஒரு 5 years 7 years 8 years அப்படி இருந்தீங்கன்னா கொஞ்சமாக மருந்துகள் எடுக்க ஆரம்பித்து உங்களுடைய மருந்துகளுடைய அளவுகள் அதிகப்படுத்தப்பட்டிருக்கும். அதே சமயம் உங்களுடைய நோய்களுடைய தன்மை, இப்போ நீங்கள் டயபெட்டிக் வரும்போது நார்மலாக இருந்திருப்பீங்க, அதுக்கப்புறம் பார்த்தா தலை சுற்றி வருது, பசி அதிகமாக எடுக்குது, சாப்பிட்டாலும் சரியாக மாட்டேங்குது, அடிக்கடி யூரின் வருது, தாகம் அதிகமாக எடுக்குது, உடம்பு திடீர்னு வெயிட் குறைஞ்சிருச்சு, காலில் நம்னஸ் அதிகமாக இருக்குது, ப்ரிக்லிங் பெயின் குத்துற மாதிரி இருக்குது, சின்ன புண்ணு ஆற மாட்டேங்குது, கேங்க்ரீன் ஆயிருமோன்னு பயமாக இருக்குது, கண் பார்வை குறைஞ்சிருச்சு, நரம்பியல் கோளாறு வந்துருச்சு, ஆண்மை கோளாறு, இப்படி சொல்லக்கூடிய நபர்கள் உங்களுக்குள்ளே இருக்கிறாங்களா இல்லையா? இதுதான் நம்ம எல்லாருமே ஒரே விஷயத்தை செஞ்சுட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இதில் என்ன திங்க் பண்ணலான்னா, மருத்துவம் என்பது மருந்துகள் மட்டும் அல்ல. மருத்துவம் என்பது மருந்து, உணவு, பயிற்சி, மனநிலை, இது 4ம் சார்ந்து தான் எந்த மருத்துவமாக இருந்தாலும் சரி, அது எதற்கான மருத்துவமாக இருந்தாலும் சரி. இப்படி இருந்தால் தான் ஒரு மருந்துகள் உங்களுக்கு முழு அளவில் ஒர்க் பண்ணும். சில நேரத்தில் நம்மளுடைய வைட்டல் ஃபோர்ஸ், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வைட்டல் ஃபோர்ஸ் குறையுதுன்னா அப்போ மருந்துகளுடைய வீரியங்கள் அதிகப்படுத்தப்படும். ஆனால் அதை அதிகப்படுத்துவதன் மூலமாக மறுபடியும் நம்மளுடைய ரீகெயின் பண்ணணும், நம்மளோட வைட்டல் ஃபோர்ஸை ரீகெயின். சில நேரங்களில் வயதான ஒரு நாளையோ இல்லை தீவிர நோய்கள்னாலேயோ அதை நம்ம ரீகெயின் பண்ண முடியாமல் போகும்போது சில மருந்துகள் நம்ம லைஃப் டைம் எடுத்து தான் ஆகணும், அது வர வழி இல்லை. ஆனால் மற்றபடி மேக்சிமம் மிக்கவாறும் இருக்கக்கூடிய நோய்களை, மிக்கவாறு இருக்கக்கூடிய டயபெட்டிஸ் கண்ட்ரோலபிள் தான். ஏற்கனவே நீங்கள் எடுத்த மருந்துகளை நிறுத்திக்கலாம், பக்க விளைவுகளை தவிர்த்துக்க முடியும். இப்போ எங்கள் மருத்துவத்துக்கு நான் எங்கே சொல்கிறேன்னா, எங்கள் மருத்துவத்தில் இதையவே நம்ம ரிவர்ஸாக பண்ணுறோம். எப்படின்னா, மருந்துகள் முதல்ல நிறையா கொடுப்போம். ஏன்னா உங்களுக்கு அப்போ வெளியே ஒரு சமயம் எடுத்துருந்தீங்கன்னா அதனால் வரக்கூடிய பக்க விளைவுகள், இல்லை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே வரீங்க டயபெட்டிக் நோன், உங்களுக்கு டயட் அண்ட் ரெஜிமெண்ட் ஃபஸ்ட் கொடுப்போம். ஒரு 1 week அப்சர்வ் பண்ணுவோம், பார்டராக இருந்தால் ரைட், ஒரு சின்னதாக 2 மருந்துகள் கொடுப்போம். கண்ட்ரோல் ஆகிடுச்சுன்னா அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். சில நேரங்களில்
நீங்கள் எலிவேட் ஆகி வருவீங்க. 200, 250, 300, 400 இருக்குது. அப்போ என்ன பண்ணோம், உடனே மருந்துகள் கொடுப்போம், சில உணவு முறைகளை சொல்லிக் கொடுப்போம், சில பயிற்சிகளை சொல்லிக் கொடுப்போம். பயிற்சிங்கிறது யோகா, சில எக்ஸசைஸு, சில வர்மா புள்ளிகள், இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கும்பொழுது நீங்களே வீட்டில் செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். உங்களுக்கு நோய் வராத வரைக்கும் நல்ல ஆரோக்கியமாக இருந்தால் நான் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறேன், ப்ராப்பராக ஃபுட்டு எடுத்துக்கிறேன், நான் வந்து நல்லா மைண்டு லெவலில் ரொம்ப நல்லா கூலான பர்சனாலிட்டின்னா நோயே வராதுங்க. நீங்கள் வந்துருச்சு இப்போ பயப்படாதீங்க. ஃபஸ்ட்டு விஷயம் பேனிக் ஆகாது. ஐயோ டயபெட்டிக் வந்துருச்சு என் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுங்கிற பயம் இல்லை. ஏன்னா இது ஒரு ப்ரோட்டோக்கால், நம்ம அப்படி தான் நினச்சிக்கிறோம். ஏன்னா நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் அப்படி தான் இருக்குது. டயபெட்டிக் வரும், அப்புறம் அப்படியே கொஞ்சம் கண் பார்வை வரும், ஒவ்வொரு நோயாக வரும், கடைசியில் அவர் வந்து இன்சுலின் போடுவார், கடைசியில் கிட்னி போயிடும், டயாலிசிஸ் பவர் போயிடும். இதுதான் நம்ம ஒரு ப்ரோட்டோக்காலாக நம்ம பார்த்துட்ருக்குறோம். பட் இதெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து இதுலேருந்து நம்ம வெளியே முதல்ல மருந்துகளை மெதுவாக டேப் டவுன் பண்ணலாம். நம்ம மருந்துகள் எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஏற்கனவே எடுத்துக்கிற மருந்துகள் படிப்படியாக குறைக்க ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமாக இது பண்ணும். ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு, எல்லா ஆர்கன்ஸுமே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா இதில் பக்க விளைவுகள் கிடையாது. ரொம்ப எக்ஸலண்ட்டான மெடிசன்ஸு, பயோ மெடிசன்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் இன்டகிரேஷனில் அது ஒரு பெரிய விஷயம். மைண்ட் லெவலில் ஒரு பிரச்சனை இருக்குதா, அதை வந்து சரி பண்ணுறதுக்கான ஒரு மருந்துகள் கொடுப்போம். உடல் அளவில் ஒரு பிரச்சனை இருக்குதா, மருந்து கொடுப்போம். நோய்க்கான ஒரு மருந்துகள், இது எல்லாமே சேரும் பொழுது என்னென்னா முழு அளவிலான ஒரு ஹொலிஸ்டிக் அப்ரோச்சை நீங்கள் இதில் பார்க்க முடியும். ஸோ இது வந்து என்ன பண்ணுன்னா உங்களோட நோய்களை முடிஞ்ச அளவுக்கு டயபெட்டிக்கே நிறைய இடத்துல வந்து க்யூர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த நாளும் சரியாக கீப்பப் பண்ணால். இதில் ஒன்று கீப்பப் பண்ணலைன்னா கூட கொஞ்சம் ட்ராக் ஆகும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதே சமயம் வந்து நீங்கள் மருந்துகளை படிப்படியாக குறைக்க முடியும். ஏற்கனவே எடுத்த மருந்துகளையும் குறைச்சி நிறுத்திடலாம், நம்ம மருந்துகளையும் படிப்படியாக குறைக்கலாம். ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஆகிடுச்சுன்னா மருந்துகளை குறைக்கலாம், இல்லை நிறுத்தலாம். இல்லை நான் உணவு முறை, பயிற்சி, மனநிலை ரொம்ப பர்ஃபெக்டாக வச்சுக்கிறேன், இனிமேல் எனக்கு மருந்து தேவையில்லை. ஆனால் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு செக்அப் பண்ணிக்கோங்க. நமக்கு எதாவது சிம்டமேட்டிக்காக தெரிஞ்சால் சரி பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஆனால் மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனால் நியூரலாஜிக்கல் டிஸார்டர், எனக்கு கண் பார்வை குறையுது கிடையவே கிடையாது. ஆனால் ஒன்ஸ் டயபெட்டிக் வந்து நாங்கள் பொதுவாக கொடுக்குற அட்வைஸ் 1 or 2 மெடிசன்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த மருந்துகள் கால அளவுகள் கிடையாது, இவ்வளோ நாள் எடுத்த சைடு கிடையவே கிடையாது. நல்லா இருக்கும், எடுக்க எனர்ஜியாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு தன்வந்திரம் எடுக்கிறீங்க, நல்லது தானே. தன்வந்திரம் உடல் ஃபுல்லாக, தன்வந்திரம் 101ன்னு ஒன்று இருக்குது, அதை எடுத்திங்கன்னா நல்லது தானே. காலையில் 2 கேப்சூல், நைட் 2 கேப்சூல், எப்போவுமே மசில் போன் நியூரோக்கான மருந்து அது. டாக்டருடைய பரிசுகளை இப்படி தாராளமாக எடுத்துக்கலாம். நிறைய ஆயுர்வேத மருந்துகள், சித்தா மருந்துகள்லாம் ஓடிசியில் கிடைக்கும். ஓவர் த கவுண்டர் நீங்கள் போய் வாங்கலாம். ஒரு அமுக்கநாச்சூரணம் வாங்கலாம், சவன் பிராஸ் வாங்கி சாப்பிட்லாம். ஆனால் சில நேரங்களில் நீங்கள் மருத்துவருடைய அறிவுரைப்படி எடுத்துக்கிறது நல்லது. சில நேரத்தில் இப்போ டயபெட்டிக் லேகியம் சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக டயபெட்டிக் கொஞ்சம் சூட்டப் ஆகும், ஏன்னா அதில் சர்க்கரை இருக்குது. பட் ஈவந்தோ அது கிளைசீமிக் இண்டெக்ஸாக இருந்தால் கூட இது வந்து கண்டிப்பாக வந்து கொஞ்சம் சர்க்கரை லெவல் அதிகப்படுத்தும். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து டாக்டர்கிட்ட அட்வைஸ் கேட்டுட்டு எடுத்துக்கோங்க. முக்கியமான ஒரு விஷயம், போக போக மருந்துகளை குறைக்க முடியும். போஸ்ட்வாமேக்லியா சரி பண்ண முடியும், ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷனை சரி பண்ண முடியும், கையில் மதமதப்பு இருக்குது, அரிப்பு இருக்குது, சரி பண்ண முடியும், குறைக்க முடியும், எல்லாத்தையுமே சரி பண்ண முடியும். கண் பார்வை மறுபடியும் ரீகெயின் பண்ண முடியும். இதெல்லாம் பண்ண உங்கள் ஆரோக்கியம் மீட்டெடுக்கப்படும். நீங்கள் டயபெட்டிக் வந்த ஒரு பர்சன் மாதிரி இருக்க மாட்டீங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு கவுன்சிலிங், மனநிலைக்கு சம்மந்தப்பட்ட நிறைய மருந்துகள் இருக்குது. நிறைய ஹோமியோபதி எக்ஸலன்ட் மெடிசன் இருக்குது, பயோகெமிக்கல் இருக்குது, ஃப்ளவர் ரெமடிஸ் இருக்குது, அற்புதமான மருந்துகள் இருக்குது. இதெல்லாம் கொடுக்கும் பொழுது உங்களுடைய மைண்ட் வந்து ஒரு ஃப்ளாரிஷ் ஆன மாதிரி ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு ஃபீலை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இது முக்கியமான ஒரு விஷயம். எல்லாத்தை விட முக்கியமான ஒரு விஷயம், இந்த மருத்துவமனையில் நாங்கள் சொல்லக்கூடியது தெர் இஸ் நோ ஸ்பெஷலைசேஷன். ஏன் ஸ்பெஷலைசேஷன் இல்லை அப்படின்னா, இந்த மருத்துவமே அப்படிப்பட்ட ஒரு மருத்துவம் தான். கண்ணுக்கு ஒரு டாக்டர்கிட்ட போ, காதுக்கு ஒரு டாக்டருக்கு போ, இதுக்கு அதெல்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே மருத்துவர். அவர் உங்களை பார்த்து உங்களுடைய பல்ஸை பார்த்தோ, இல்லை உங்கள் டயக்னோஸ்டிக்ஸ் ரிப்போர்ட்டை பார்த்தோ இதை எழுதி கொடுப்பாங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களுக்கு எதாவது வந்து உடனே ஒரு இது பண்ணிக்கலாம். எனக்கு திடீர்னு சளி பிடிச்சி ஒரு ஹோமியோபதி மருந்து இருந்தாங்க, ஒரு 5 நாள் சாப்பிட்டேன் சரியாயிடும், ஓகே. ஒரு மாறுமை குறியீடு வரும்பொழுது அதுக்கான மருந்துகள் எடுத்துக்கணும். இப்படி எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு மருத்துவ முறையாக இருக்கும். தெர் இஸ் நோ ஸ்பெஷலைசேஷன். போக மருந்துகளை குறைக்கிறோம், இல்லை நிறுத்துகிறோம், ஆரோக்கியம் பல மடங்கு வருது, 0% சைடு எஃபெக்ட், ஹெல்த்து பல மடங்கு அதிகமாகுது. இதை விட நமக்கு வேறு என்ன வேணும்? யோசிங்க. என்றைக்குமே ரெகுலர் ப்ரோட்டோக்கால், செம்மறியாடு மாதிரி ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. நிறைய மருத்துவர்களே சொல்லுவாங்க, இன்ஜெக்ஷன் நாங்களே போடுறதில்ல, மக்கள் பழகிட்டாங்க அதனால் போடுறோம் அப்படின்னு. ஸோ தேவையில்லாத ஒரு விஷயங்களை குறைத்து நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல ஆரோக்கியமாகணும்னா அதற்கான சிந்தனையில், தேடுதலில் நம்ம இருக்கணும். அது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறையா அற்புதமான விஷயங்கள் கண்ணுக்கு போடாது தெரியுங்க. தெரிஞ்சுக்கோங்க, எத்தனை வருஷம் இருக்காங்க, எத்தனை டாக்டர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ பெரிய இதெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் பார்த்து டிசைட் பண்ணுங்கள், டெஸ்ட் பண்ணி பாருங்கள். எந்த மருத்துவமாக இருந்தாலும் 1 மாதம் எடுத்து பாருங்கள்.
கண்ட்ரோல் ஆகுதா, நாம் எல்லாமே கரெக்டாக பண்ணுமா, இதெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நோய் வந்து கண்ட்ரோல் ஆகிறத கண் கூட பார்க்க முடியும். நன்றி, வணக்கம். We strongly believe the first duty of the doctor is to educate people not to take lifetime medication unless necessary, and if necessary it should be without side effects. இதுதான் எங்களுடைய கான்செப்ட். Saran's Hospitals.